வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மாக்கோலம் போட்டு செம்மண் கரை போடுறோம். நம்ம வரலட்சுமி விரதம் 2025 பண்ணுறோம். அம்பாளுக்கு தேவையான பூஜைக்கு உள்ள எல்லா சாமான்களையும் முதல்ல ஒரு தாம்பாளத்தில் எடுத்து வச்சுக்கணும். அம்பாள் முகம், நம்ம போட போகிற நகைகள், காதோலை, கருகுமணி, மரச்சீப்பு, தாழம்பூ, இதெல்லாம் கடையில் கிடைக்கும். இது இப்படி வாங்கி வச்சுக்கலாம் செட்டாக. தாம்பூலம், தங்கம், வெள்ளி, வைரம் எல்லாம் நம்ம அதில் போட்டு இந்த கலசத்தை தயார் பண்ணணும். சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தாயத்து சர்வ விக்னோபசாந்தியே மூஷிக வாகன மோதகஸ்ன சாமதகர்ண விளமித சூத்திர வாமக மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. வெத்தலை பாக்கு, மஞ்சள், எலுமிச்சம்பழம், கருகுமணி, வளையல், காதோலை, குங்குமச்செப்பு, கண்மை, தங்கம், குங்குமம், தாழம்பூ, வைரம், வைர மோதிரம், வைரமூக்குத்தி, வெள்ளி நாணயம். இந்த மரச்சீப்பு நம்ம பாதத்தில் அடியில் வச்சிடலாம். மாயிலை கொத்தாக இருந்தால் கொத்தாக வைக்கலாம், இல்லாட்டி கொத்த வைக்கலாம். நம்ம கலசத்தை ஸ்தாபனம் பண்ணியாச்சு. இப்போ கலசம் வச்சாச்சு. இந்த மரச்சீப்பு அதுக்குள்ளே போகல, அதனால் இதில் வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது அம்பாளை புடவை கட்டி வைக்கணும். இது கொஞ்சம் காயட்டும், அதுக்கப்புறம் புடவை கட்டி வச்சு ஒரு முழு புடவை அதை எடுத்து அதோட தலைப்பை 12-13 ப்ளீட் வச்சு இந்த மாதிரி ஒரு 2 முழம் நீளத்துக்கு நீங்கள் அதை விட்டுட்டு நல்லா மேலே பின் மாட்டிக்கணும். புடவையோட ஃபுல் நீளத்துக்குமே இதே மாதிரி நீங்கள் ப்ளீட் வச்சு ஒரு அடிக்கு ஒரு அடி நீங்கள் இந்த மாதிரி ஊக்காக மாட்டிட்டு போனீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அம்பாளுக்கு இந்த தலைப்பை நம்ம புடவை கட்டின மாதிரி வச்சுட்டு அது உங்களுடைய மேடையோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மீதி முழு புடவையும் நீங்கள் கலசத்தில் சுற்றிடுங்க. அப்போ அம்பாள் உட்கார்ந்துருக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அம்பாளோடைய முகம் அந்த தேங்காய் மேலே நம்ம வச்சுருக்கோம், அதை மாட்டியிருக்கோம். அதுக்கு பின்னாடி மாட்டுறதுக்கு கம்பி கொடுத்துருக்கிறதுனால தலை ஜடை அதில் பின்னியிருக்கோம். அதில் குஞ்சம்லாம் வச்சு இது அம்பாள் படம் வரைஞ்சது, நம்ம வீட்டில் நம்ம டாக்டர் வரைஞ்சது தான். ஸோ இதையும் நம்ம பழைய காலத்துலலாம் இப்படி தான் படம் வரைஞ்சி பண்ணுவாங்க. ஸோ அது வரைஞ்சது நாங்கள் வச்சுருக்கோம். வருஷம் அதையும் வச்சிடுறது. நாங்கள் 2 பேர் சேர்ந்து பண்ணுறதுனால 2 முகம் இதில் இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி சேர்ந்து பண்ணலாம். நிறைய புஷ்பங்கள், ஒரு 5 விதமான புஷ்பங்கள் நம்ம பூஜைக்கு உதிரி பூவாக அர்ச்சனை பண்ணுறதுக்கு எல்லா நாளைக்கு உபயோகிப்போம். இப்போ மாயிலை தோரணம் கட்டியிருக்கோம். இன்னும் வாழை மரம் இல்லாட்டி வாழை இலை 2 பக்கமும். இந்த அம்பாள் எப்போவுமே ஒரு பந்தலுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி தான் நம்ம அலங்காரம் பண்ணுவோம். கொழுந்து, மல்லி இதெல்லாம் ரொம்ப விசேஷம், தாழம்பூ எல்லாமே. ஸோ எல்லா இடமும் கம்ப்ளீட்டாக நம்ம சுத்தம் பண்ணி நல்ல கோலம் போட்டு இந்த அம்பாளை சாயங்காலம் ஒரு 7 மணி கொஞ்சம் இருட்டு வந்தோடனே நம்ம அம்பாளை வாசல்லேருந்து இந்த கலசத்தோடு இப்படி அலங்காரம் பண்ணி வச்சுருக்க அம்பாளை இப்போ தான் அழைச்சி கொண்டு மண்டபத்தில் வச்சுருக்கோம். நாளைக்கு பிரசாதங்கள்லாம் பண்ணி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம பூஜை பண்ணி சரடு பண்ணி அதை எல்லாரையும் கூப்பிட்டு வெத்தலை பாக்கெல்லாம் கொடுப்போம். ஸோ இதுதான் நம்ம பூர்வாங்க பூஜை. நாளைக்கு வரலட்சுமி பூஜைனா நம்ம இதை இன்றைக்கி பண்ணி வச்சுருக்கோம். நாளைக்கு பூஜையோட விவரங்கள்லாம் பார்க்கலாம்.